வணக்கம். அன்பும் அருளும் பெருகட்டும். இன்னைக்கு கோயிலுக்கு போகிறவங்களுக்கு முக்கால்வாசி பேர்த்துக்கு இந்த ரகசியம் தெரியாது. கோயில் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பாயிண்ட். அங்கே போயிட்டு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வர்றோமா, நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வர்றோமா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். இறைவன் நமக்கு அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, குழந்தை மாதிரின்னு நம்ம ஒரு அளவு கடந்த அன்பில் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். அது நம்மளை மாற உணர்வுகளுக்கும் பந்த பாசங்களுக்கும் கட்டுப்படாதது, அப்பாற்பட்டது. அப்படி பந்த பாசங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் நம்ம ஒவ்வொரு டைமும் துடிக்கும் போது, வேதனைப்படும் போதும் அது இறங்கி வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி இல்லை, இங்கே எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நமக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜிக்கு தக்க மாதிரி தான் நமக்குள்ளே அதிகளவு ஆற்றலும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். கோயிலுக்கு போகும்போது அங்கே அமைதியாக உட்கார்ந்து முழுமையாக அங்கே என்ன நடக்குது, அதனால் உங்களுக்குள்ள உங்கள் மனதிலும் சரி உடலிலும் சரி என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அமைதியாக கவனிக்கணும். சுற்றி வேடிக்கை பார்ப்பதையும் மற்றவர்களை பற்றி நினைப்பதும், அவர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க, க்யூவில் நிற்கிறது இல்லை, அல்லது செருப்பை ஒழுங்காக விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக நீங்கள் மற்றவங்களை பற்றி நினைக்காதீங்க. முழுக்க நீங்கள் சரியாக இருக்கீங்களா, உங்களுக்குள்ள எண்ணங்கள் சரியாக இருக்கா, நீங்கள் யாரை பற்றியும் தவறாக நினைக்காம அமைதித்தன்மையில் இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. ஏன்னா நீங்கள் அங்கே என்ன அலைவரிசையோடு இருக்கீங்களோ அதற்குண்டான எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு மற்றவர்களை பற்றியோ அல்லது வேறு சிந்தனையிலையோ இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மீண்டும் நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாகி அங்கே இருக்கிற சோர்ஸும் நெகட்டிவாக தான் கிடைக்கும். அதனால் மீண்டும் உங்களுக்கு துன்பம் தான் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் அமைதித்தன்மையோடு இருந்து உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற செயல்களை கவனித்து உங்களுக்குள்ளே நடக்கும் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாத்தையும் கவனித்து இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள் அப்படின்னு அங்கே ஒதுக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த செயல் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போது தான் உங்களோட வாழ்க்கை இன்னும் அதிகப்படியான ஆற்றலை உணரக்கூடிய, அற்புதமான இறையாற்றலை உணரக்கூடிய பக்குவத்துக்கு உங்கள் வாழ்க்கை நகரும், உங்கள் உள்ளமும் உயரும். 3 பேர்த்து கூட 4 பேர்த்து கூட கூட்டமாக போய்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு கோயிலில் எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர்றதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குமே தவிர உண்மை இருக்காது. உங்களால் அங்கே நடக்கும் ஆற்றலை உணர முடியாது, அந்த பக்குவத்தை உணர முடியாது. நீங்கள் இறையாற்றலை உணர வேண்டுமென்றால் தனிமையில் அமைதியாக இருந்து உங்களுக்குள் என்ன நடக்குது, உங்கள் செயலில் மனதில் மாற்றத்தை நீங்கள் உணரத்தான் இது படிப்படியாக உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். கோவில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி மையம். அந்த மையத்திலேருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள சக்தியை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கை வேகமாக மாறிட்டே வரும். உங்கள் உடலில் உள்ள நோய்கள், உங்களோட துன்பங்கள், உங்களோட கர்மாக்கள் அனைத்தும் அங்கே அழிஞ்சிட்டு வரும். அதனால் உண்மையை உணர்ந்து உங்களுக்குள்ள கவனத்தை செலுத்துங்க, உங்கள் உணர்வுகளை கவனம் செலுத்துங்க, உணர்வுகளை கவனிக்க பழகுங்க. உங்களோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெளியே செலுத்தாதீங்க, எல்லாமே உங்களுக்குள்ளே செலுத்துங்க. ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்களோட உணர்வுகளை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்குள்ள மாற்றம் நிகழும், உங்களோட எல்லா துன்பங்களும் கரையும். கோயிலில் அமைதியாக உட்காந்து எப்படி உள்ளுணர்வை கவனிக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு மூலையில் கூட்டம் இல்லாத இடத்துல அமைதியாக உட்காந்துக்குங்க. உங்கள் சுவாசத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கவனிங்க. அது வேகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கா இல்லை நிதானமாக மூச்சு விட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கவனிங்க. வேகமாக போயிட்டு வந்துட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு நிதானப்படுத்திக்கிங்க. நல்லா ஆழமான மூச்சு இழுத்து விடுங்க. அப்படியே அமைதியாக இருங்க. உங்களுக்குள்ளே நிறையா எண்ணங்கள் வரும். உங்கள் சூழ்நிலைகளை பற்றி மற்றவர்களை பற்றி நிறைய எண்ணங்கள் அதிக அளவில் வரும். வர்ற எண்ணங்கள் பக்கம் எண்ணத்தை கொடுத்தீங்கன்னா அது திரும்ப கற்பனையை கொடுத்து உங்களை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அந்த எண்ணத்தை சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த எண்ணங்கள் அப்படியே ஒடுங்க ஆரம்பிக்கும். அது குறைய 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 உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியும் குறைய ஆரம்பிச்சுக்கும். அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அனுபவத்தில் நிச்சயம் உணர முடியும். யாரிடம் எதையும் கேட்காதீர்கள். எல்லா ஆற்றலையும் உங்களுக்குள்ளேயே உணர முயற்சி செய்யுங்கள். இறைவன் என்பது உங்கள் ஆன்மாவாக வீற்றிருக்கிறார். அந்த ஆன்மா பலம் இழக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு பலம் கிடைப்பதற்காகவே கோயிலை உருவாக்கியுள்ளார்கள். அதனால் அந்த ஆன்ம பலம் பெறுவது எப்படி என்று நீங்கள் சிந்தித்து உங்கள் உள்ளுணர்வை கவனித்து இந்த வழிகளை கடைபிடித்து வாருங்கள். உங்களால் நிச்சயம் உங்கள் எல்லா சூழ்நிலையும்
வெற்றி அடைந்து உங்கள் வாழ்க்கையும் இறைவனை உணர முடியும். நன்றி. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும்.